இன்றைக்கு நாம பார்க்க போகிறது மூன்றாவது பகுதி இல்லையா? சரி, ஓகே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் இப்பொழுது வாசிங்க இல்லையா? சங்கீதம் 24 கடைசி 2 வசனத்தை வாசிச்சு பாருங்க. கடைசி 2 வசனம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தராமே, அவரே மகிமையின் ராஜா. அல்லேலூயா. ஓகே, நம்முடைய ராஜாதி ராஜா அவர் எதற்கு ராஜாவா இருக்கிறாரா? மகிமைக்கு ராஜா. இஸ் கிங் ஆஃப் க்ளோரி. அவர் மகிமைக்கு ராஜாவாக இருக்கிறார். அது என்ன மகிமைக்கு ராஜாவாக இருக்கிறார்? ஸோ தேவனுடைய ராஜ்யம் என்கிற சத்தியத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம். ஸோ அந்த ஒரு சிந்தையோடு கூட நீங்கள் இதை கேட்டால் இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு எளிதாக இருக்கும். அப்போ அவர் மகிமையின் ராஜா அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. அப்போ மகிமையின் ராஜான்னா என்ன? சங்கீதம் 19:1 வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 19 முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பட் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா heaven, the heavens declares the glory of God. பரலோகம் தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு இருக்கு. அப்போ அவர் மகிமையின் ராஜா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பரலோகம் தேவ மகிமையினால் நிறைந்திருக்கிறது. ஸோ அவர் பரலோகத்துக்கு ராஜா. ஸோ மகிமையின் ராஜான்னா என்ன? அவர் பரலோகத்துக்கு ராஜா. ஏன்னா பரலோகம் தேவ மகிமையினாலே நிறைந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அவர் ராஜாதி ராஜா என்றால் அவருடைய பிள்ளைகள் நாமும் யாருதான்? சத்தமா சொல்லுங்களேன். ராஜாக்கள். இப்ப கவனிங்க, இந்த தேவனுடைய ராஜ்யம் என்கிற சத்தியமே இயேசு கிறிஸ்து தான் முதலாக அதை பேசுகிறார். அவர் தன் வாழ்நாள் முழுவதிலும் அதைத்தான் பேசுகிறார். ஏனென்றால் இதற்கு முன்பதாக எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்திருந்தாலும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஒரு வழியாகத்தான் இருந்தார்கள். யோவான் ஸ்நானகர் அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவன். அப்போ இயேசுவுக்கு முன்பதாக வந்த தீர்க்கதரிசிகள் எல்லாருமே கர்த்தருக்கு என்ன செய்தார்களா? வழியாகத்தான் அவர்கள் வந்தார்கள். இப்ப இயேசு இந்த பூமிக்கு வந்த பிறகுதான் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் தொடர்ந்து பேசுகிறார். ஏனென்றால் இது ஒரு ரகசியம். தேவனுடைய ராஜ்யம் என்பதே என்னதா? ரகசியம். மத்தேயு 13 11 வசனத்தை வாசிச்சு பாருங்க. மத்தேயு 13 11 வசனத்தை வாசிங்க. 13 11 வசனம். அதற்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இங்க என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். அப்ப பரலோக ராஜ்யம் என்பது என்ன? ரகசியம். சத்தமா சொல்லுங்க. பரலோக ராஜ்யம் என்பது ரகசியம். இந்த ரகசியத்தை இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார் என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பூர்வ காலம் முதல் மறைக்கப்பட்டிருந்த ரகசியமாகிய தேவனுடைய ராஜ்யம் என்கிற சத்தியத்தை இயேசு வந்து முதலாக ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அதை ஊமைகளாக சொல்லுகிறார். இப்போ அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போ சீஷர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே ஏன் அவர்களோடு நீ ஊமையாகவே பேசுகிறீர் என்று சொன்னால், அவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேட்டு அவர்கள் குணமடையாமலும் மனம் திரும்பாமலும் இருக்கிறார்கள். ஆகவே நான் இப்படி பேசுகிறேன், ஊமைகளாக பேசுகிறேன். இப்ப சீஷர்கள் வந்து கேட்கிறார்கள், அதனுடைய அர்த்தத்தை எங்களுக்கு நீ தெரிவிக்க வேண்டும். அதற்கு இயேசு சொல்லுகிறார், இப்போ பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதே பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியத்தை வாரம் முழுவதும் வாரந்தோறும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அப்படி உங்களை விட பாக்கியவான்கள் யாருமே இல்லை. அல்லேலூயா. அது உங்களுக்கே சந்தோஷமா இருக்கா இல்லையா? கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? ஓகே. இப்ப அவர் மகிமையின் ராஜா சொல்லிட்டேன். மகிமையின் ராஜானா எதற்கு ராஜா?
பரலோகத்துக்கு அவர் ராஜா. ஓகே, நாம் அவருடைய பிள்ளைகள். இப்ப நாமளும் யாருதான்? ராஜாக்கள். வெளிப்படுத்தல் 1:6 என்ன வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. இப்போ நம்மையும் அவர் என்ன வச்சிருக்கிறாரா? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவர் வைத்திருக்கிறார். இப்போ நாம எங்க போய் ராஜாவாக ஆளுகை செய்ய போகிறோம்? அதுதான் முக்கியமான கேள்வி. அவரு ராஜா சொல்லிட்டேன், அவரு பரலோகத்துக்கு ராஜான்னு சொல்லிட்டேன். இப்ப நாமளும் ராஜா தான். நாம எங்க போய் ஆளுகை செய்ய போகிறோம்? ஆனா அநேக என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பரலோகத்துக்கு போய் தான் என்ன பண்ண போறோம்? ஆளுகை செய்ய போறோம். இல்ல, பரலோகத்தில் ஏற்கனவே நம்முடைய ராஜாதி ராஜா அங்க இருக்கிறாரு. அவர் தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அங்க போய் நம்ம ஆளுகை செய்ய போறது இல்ல. இப்ப அவருடைய பிள்ளை நாம ராஜாவாகணும். இப்ப உதாரணத்துக்கு பூமியில பாத்தீங்கன்னா, அப்பா ராஜாவா இருக்கிறாருன்னா அடுத்து அவர் பிள்ளை என்னவாகும்? ராஜா. எப்போ ஆகும்? இப்ப தாவீது ராஜாவா? அவர் பிள்ளை சாலமோன் ராஜாவானாரா? எப்போ ஆனாரு? தாவீது மரித்த பிறகுதான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்முடைய ராஜா யாரு? இப்போ நீங்க அவர் மரித்தாதான் நீங்க ராஜாவாக முடியும்னா அவருக்கு என்ன இல்ல? அவர் மரித்து மரணத்தை ஜெயிச்சு உயிர் தெழுந்துட்டாரு. இனிமே அவருக்கு என்ன கிடையாது? மரணமே கிடையாது. அப்ப அவர் தான் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். சரி, இப்ப நாமளும் அவருடைய பிள்ளைகள் ராஜான்னா எதை ஆளுகை செய்வது? எங்க ஆளுகை செய்யணும்? நல்லா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் மிருக ஜீவன்களும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இப்ப நல்லா கவனிங்க, பூமி அனைத்தையும். அப்ப பூமியை யார் ஆளுகை செய்யணும்? ஆண்டவராக இயேசு எதை ஆளுகை செய்கிறார்? அவருடைய பிள்ளைகள் எங்க ஆளுகை செய்யணும்? பூமியை ஆளுகை செய்ய வேண்டும். இப்போ பூமியை ஆளுகை செய்யணும்னா முதல்ல பூமியை உண்டாக்கணும். அப்படிதானே? அப்போ முதல் வசனம் என்ன வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 1வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? சத்தமா சொல்லுங்களேன். இப்ப கவனிக்கணும் நீங்க. முதல் வசனமே எதற்காகத்தான் தேவன் உண்டாக்கினார்? எதுக்காகதான்? நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அதனாலதான் 6 நாட்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கி 6ஆம் நாள் மனுஷனை உண்டாக்கி நீ பூமி அனைத்து என்ன செய்ய? இப்ப கவனிக்கணும், தேவனுடைய ராஜ்யம் தான் வேதம் முழுவதும் பேசுகிறது என்பதைத்தான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்திற்காகத்தான் சகல சிருஷ்டிப்புகளுமே தேவன் சிருஷ்டித்தார். அப்ப முதல் வசனமே ஆண்டவர் சகலத்தை உண்டாக்கினார்னா எதற்காக உண்டாக்கினார்? மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? அதை ஆளுகை செய்ய வேண்டும். அதனாலதான் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், உலக தோற்ற முதல் ஆயத்தமாக்கி இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். வாசித்து பாருங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல், நல்லா கவனிங்க, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்போ தேவன் உண்டாக்கி வச்சிருக்கிறாரா? உலக தோற்ற முதலே. அப்ப முதல் அதிகாரமே ஆதியாகமம் எதை பேசுகிறது? தேவனுடைய ராஜ்யத்தை பேசுகிறது. அப்ப அதனாலதான் மனுஷனுக்கு எதை கொடுத்தார்? சகலத்தை நீ பூமியை ஆண்டுகொள், ஆளுகை செய் என்று சொல்லி மனிதனுக்கு கொடுக்கிறார். அப்ப நல்லா கவனிக்கணும்,
சோ இப்போ அவர் அங்கே ஆளுகை செய்கிறார், அவர் விருப்பம் அங்கே நடக்கிறது. இப்போ அவர் பிள்ளைகள் நாம் இங்கே ஆளுகை செய்யணும், அவர் சித்தம் இங்கே நடக்கணும். இப்போ ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் இல்லையா? எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் சீஷர்களுக்கு? பரமண்டல இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நல்லா, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் அவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் மூலம் செய்யப்பட வேண்டும். இதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. இதனால தான் மனுஷனை உண்டாக்கி அவன் கையில் ஆளுகை கொடுத்தார். ஆனால் மனுஷன் என்ன செஞ்சிட்டான்? இழந்து விட்டான். இப்போ பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால் இப்பொழுது மனுஷன் யாருக்கு அடிமையாயிட்டான்? மனுஷன் அடிமையா உண்டாக்குனார் ஆண்டவர். எப்படி உண்டாக்குனார்? சகலத்தையும். அப்படின்னா அவன் யாரு? ராஜா. ராஜாதி ராஜா புள்ள ராஜாவாகத்தான் ஆளுகை செய்ய வேண்டும். இப்போ ஆளுகை யாரு கையில போயிடுச்சு? பாவம் செய்த உடனே பிசாசு என்ன ஆயிட்டான்? இப்போ உலகத்தின் அதிபதியாக மாறிவிட்டார். இப்போ உலகத்தை உண்டாக்கி பிசாசு கையில கொடுத்தார் ஆண்டவர்? இல்ல. அப்போ உலகத்தை யார் தான் ஆளுகை செய்யணும்? மனுஷன் தான் ஆளுகை செய்ய வேண்டும். சங்கீதம் 8 நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீர் சகலத்தை உண்டாக்கி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகையை தந்தீர், சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? அப்ப நீ யோசித்து பார்க்கணும், எல்லாவற்றையும் மனுஷருக்கு கீழ்ப்படுத்தி இருந்தார். ஏனென்றால் மனுஷன் தேவ சாயலாக அவருடைய பிள்ளையாக சகலத்தையும் ஆளுகை செய்யக்கூடியவனாக மனுஷனை உண்டாக்கினார். இப்ப இதெல்லாம் எதுவுமே தெரியாம பாவம் செய்து விட்டான். இப்ப இவன் அடிமையாயிட்டான். யார் இப்ப ராஜாவாயிட்டது? பிசாசு, உலகத்தினுடைய அதிபதி என்று சொல்லுகிறார். அப்ப நல்லா கவனிங்களேன். அப்ப உண்மையாகவே உலகத்தை பிசாசு ஆளுகை செய்வது தேவ சித்தமா? இல்லை. உலகத்தை உண்டாக்கினது பிசாசு கையில கொடுக்கவா? இல்லை. அப்ப இன்னைக்கு உலகத்தின் அதிபதி நம்ம சொல்றோமே, அவன் உலகத்தின் அதிபதி இல்லைங்களா? ஏன்னா அவன் ஏமாற்றி மனுஷன் என்ன பண்ணிட்டா? அந்த ஆளுகையை அவன் எடுத்துக்கொண்டான். இப்ப இயேசு வராரா? இயேசு பூமிக்கு வந்து 40 நாள் அவர் என்ன செய்கிறார்? பிசாசினாலே சோதிக்கப்படுகிறார். எப்பொழுது பிசாசு வந்து சொல்றா, நீர் என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தினுடைய மகிமையெல்லாம் உனக்கு தருவேன். அப்ப என்ன அர்த்தம்? இவன் கைக்கு எப்படி போச்சு அது? உலகத்தின் மகிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றான். ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவரையே பணிந்து கொள். இப்ப யோசி, ஏன் தெரியுமா? அவன் வேலை அதுதான். அதுக்கு தான் அவனை உண்டாக்குனதே, அவர் ஆராதிப்பதற்கு. அந்த வேலையை விட்டுட்டு இங்க ஆளுகை செய்ய வந்துட்டான். அவனுடைய வேலை என்ன? அவன் பரலோகத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். அந்த வேலையை விட்டுட்டு எங்க வந்திருக்கிறான்? இப்ப அங்க அதை தான் அவன் ஆசைப்பட்டான். பிசாசு பரலோகத்தில் என்ன ஆசைப்பட்டான்? ஏசாயா 14 அதிகாரம் 13, 14 வாசிச்சு பாருங்க. பிசாசு அவனுக்குள்ள இருந்த ஆசை என்ன? ஆராதிப்பதற்காக உண்டாக்கப்பட்ட லூசிபர் அவன் வேலை அவன் ஒழுங்காக செய்யாமல் இப்ப எதுக்கு ஆசைப்படுறான்? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், சிங்காசனத்தை நான் உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ சொன்னாயே. இதுதான் நல்லா கவனிங்க. அவன் செய்த பாவம் என்ன? பாவம் அவன் செய்தது. நான் என்ன யாரு போல மாறுவேன்? அவர் சிருஷ்டித்தவர், இவன் யாரு? சிருஷ்டிக்கப்பட்டவன். சிருஷ்டிக்கப்பட்டது ஒருபோதும் சிருஷ்டிகராய் மாறவே முடியாது. படைத்தவர் நான், இது என் படைப்பு. படைப்பு எப்படி படைத்தவராக மாற முடியும்? ஒரு காலம் மாறவே முடியாது. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, அவன் வேலையை அவன் விட்டுட்டு இப்ப அவன் நினைச்சது எங்க நடக்கல? பரலோகத்தில் நடக்கல. அதனால அவர் என்ன பண்ணிட்டாருங்க? அவனை தள்ளி விட்டா. இப்போ அவன் என்ன நினைக்கிறான்? ஓகே, நான் விரும்பினது அங்க நடக்கல, இங்கே நம்ம என்ன பண்ணிடலாம், அதை நடத்திக்கலாம். அங்க நம்ம ராஜாவா இருக்கணும்னு நினைச்சு தள்ளிட்டாரு. இப்போ நம்ம எதை ஆளுகை செய்யலாம்? இப்போ பூமியை நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஆனா அவனுக்காக அதை கொடுக்கல. யாரு கையில் கொடுத்தாரு? இப்ப மனுஷனை ஏமாத்திட்டான், இவன் பாவத்துக்கு அடிமையாயிட்டான். இப்ப ஆளுகை யாருக்கு போயிருச்சு? பிசாசு கையில போயிருச்சு. இப்ப அவன் சொல்றான், நான் தான் இப்ப உலகத்திற்கு அதிபதியாக இருக்கிறேன்.
அல்லேலூயா. இப்ப கவனிங்க, நாம் இழந்ததை திரும்பவும் மீட்டு நமக்கு தருவதற்காக ராஜாதி ராஜா நம்மை போல மனிதனாக இந்த பூமிக்கு வருகிறார். அல்லேலூயா. ஏன்னா தேவ சித்தத்துக்கு எதிராக யாரும் நிற்கவே முடியாது. தேவனுடைய சித்தம் பிசாசு ஆளுகை செய்வது அல்ல. தேவ சித்தம் அவருடைய பிள்ளைகள் தான் என்ன செய்யணும்? ஆளுகை செய்ய வேண்டும். இப்போ இதை இழந்ததை நமக்கு அவர் என்ன செய்கிறார்? திரும்ப கொடுப்பதற்காக அவர் வருகிறார். அதற்காகத்தான் இப்ப சொல்றாரு, நீ ஏமாற்றி மனுஷனை வஞ்சித்து விட்ட, நான் வருகிறேன். முதல் தீர்க்க தரிசன வசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. முதல் தீர்க்க தரிசன வசனத்தை அங்கே அவர் சொல்லுகிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிகாலை நசுக்குவார். முதல் தீர்க்க தரிசன வசனம் என்ன? பிசாசை பார்த்து இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஏய், என்னுடைய பிள்ளைய நீ ஏமாத்தி அவனுக்கு கொடுத்த ஆளுகைய நீ எடுத்துக்கிட்டு இப்ப அவனையே நீ என்ன பண்ணியிருக்கிற? அடிமையாக்கி வைத்திருக்கிறார். இது தேவ சித்தம் அல்ல. இப்பொழுது அவன் இழந்ததை மீட்பதற்காக, உன்னை நான் அழிப்பதற்காக நான் என்ன செய்கிறேன்? இந்த பூமிக்கு வருகிறேன். இப்ப நல்லா கவனிங்க. இப்போ பரலோகத்தில் அவன் முதல்ல பாவம் செய்தானா? அப்ப தேவன் அவனை தண்டிக்கவில்லை. என்ன பண்ணிட்டாரு? தள்ளினார். பூமிக்கு வந்து பாவம் செய்தானா? அதுவும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எதிராக இப்போ பாவம் செய்து நம்ம ஏமாற்றி வஞ்சித்தானா? இப்போ அவரே வந்து சொல்றாரு, நான் வரப்போகிறேன், நான் வந்து உன் தலையை என்ன பண்ணுவேன்? நான் நசுக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் அதிகாரத்தை, உன் வல்லமையை நான் என்ன பண்ண போறேன்? நீ எடுத்துக்கொண்ட அந்த ஆளுகையை நான் எடுக்க போகிறேன். நான் வருவேன். எப்படி வருவேன்? ஸ்திரீயின் வித்தா. ஏன் சொல்லுங்க? ஏவாளை தானே நீ ஏமாற்றி வஞ்சித்து மனுஷனுக்குள்ள பாவத்தை மரணத்தை கொண்டு வந்த. எந்த ஸ்திரீயை நீ ஏமாற்றி மனிதனை பாவத்தையும் மரணத்தை கொண்டு வந்தாயோ, அதே ஸ்திரீயின் வித்தாக நான் சீக்கிரம் வருவேன். வந்து உன் தலையை நசுக்குவேன். உன்னுடைய ஆளுகையை, உன் அதிகாரத்தை, உன் வல்லமையை நான் திரும்ப எடுப்பேன். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. இப்போ என்ன செய்யணும்? யார் வரப்போறது? இப்போ இயேசு எதுக்காக வரப்போறாரு சொன்ன? எதுக்காக வரப்போறாரு? நாம் இழந்த ஆளுகை என்ன செய்யணும்? திரும்ப நம்ம கையில் என்ன பண்ணணும்? கொடுக்க வேண்டும். இப்ப அதற்காக யாரு வரணும்? இயேசு வரணும். அல்லேலூயா. இப்ப இயேசு வந்துட்டாரா? இயேசு பிறந்த உடனே என்ன சொல்றாங்க எல்லாரும்? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அல்லேலூயா. இப்ப ராஜா குடும்பத்தில் ஒருத்தர் பிறந்தாருன்னா, ஓ ராஜா பிறந்திருக்கிறாரு, எங்களுக்கு இன்னொரு ராஜா பிறந்திருக்கிறார் அப்படின்னு ஊரே வந்து பார்க்கும் அவளை. ஒரு தச்சனுடைய வீட்டிலே பிறந்தவரை ராஜா என்று சொல்லி உலகமே தேடி வருகிறது அவரை பார்ப்பதற்காக. அல்லேலூயா. ராஜான்னு யார சொல்லுவாங்க? ராஜாவுக்கு பிறந்தாதானே ராஜா. ஆனா இவர் ராஜாவுக்கு என்ன செய்யல? பிறக்கவில்லை. இவர் யாருக்கு பிறக்கிறாரு? தச்சனுடைய குமாரனாக பிறக்கிறார். ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க? யூதருக்கு ராஜா பிறந்து விட்டார் எங்கே என்று சொல்லி அவரை தேடி வருகிறார்கள். அல்லேலூயா. ஆனா நல்லா கவனிக்கணும், அவர் எதற்காக வந்தார் தெரியுமா? அவர் பூமிக்கு வந்தார்ல. ஓகே, ராஜான்னு சொன்னாங்க, அவர் ராஜா தான், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அவர் பிறக்கும் பொழுதே யாரு தான்? ராஜா தான். வளரும் பொழுதே ராஜா தான். எல்லாரும் வந்து கேட்கிறாங்க, நீ ராஜாவா? நீர் எங்களுக்கு சொல்லும் என்று சொல்லுகிறார். பிலாத்து கேட்கிறான். என்ன சொல்றா பிலாத்து? நீ சொல்லுகிறபடி நான் யார்? ராஜா தான். ஆனால் என் ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியது அல்ல. அல்லேலூயா. இப்போ இவங்களுக்கு என்ன வருது? குழப்பம் வருது. என்ன குழப்பம் வருது? இவர் ராஜான்றாரு, ஆனா என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்லன்றாரு. ஏன் சொல்லுங்க? நீங்க சொன்னது கரெக்ட். நான் ராஜா, நான் உலகத்துக்கு ராஜா அல்ல, பரலோகத்துக்கு ராஜா, மகிமையின் ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் நான் ராஜா. இந்த உலகம் என்னுடைய பிள்ளைகளுக்காக உண்டாக்கப்பட்டது. இந்த உலகத்துக்கு யார் சொந்தக்காரர்கள்? இந்த உலகத்தை யார் ஆளுகை செய்யணும்? என்னுடைய பிள்ளைகள் ஆளுகை செய்யணும். அதனாலதான் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, என் பிள்ளைகளுக்குரியது இந்த ராஜ்யம். என்னுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது? பரலோகத்திற்கு. அல்லேலூயா. இப்ப இயேசு வரார். இயேசு வந்து பாருங்க எப்படி அந்த தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 3:15 எப்படி நிறைவேறுது பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். 14
ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு. அப்படியானா இப்ப நல்லா கவனிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே, கவனிக்கிறீங்களா? புரியுதா இல்லையா? இப்போ நமக்குள்ள என்ன வந்துருச்சு சொன்ன? பிசாசு ஏமாற்றி நம்முடைய ஆளுகையை அவன் எடுத்துக்கொண்டான். இப்பொழுது பிசாசு அவர் என்ன பண்ணணும்? ஜெயிக்க வேண்டும். இப்ப பிசாசை ஜெயிக்கணும். நான் பிசாசு எதற்கு அதிகாரியா இருக்கிறான்? மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிறான். இப்ப பிசாசை ஜெயிக்கணும்னா எதை ஜெயிக்கணும்? சத்தமா சொல்லுங்களேன். மரணத்தை ஜெயிக்க வேண்டும். இப்போ மரணத்தை ஜெயிக்கணும்னா இயேசு வந்து அப்ப என்ன செய்யணும்? மரிக்க வேண்டும். ஆனால் இயேசுவால என்ன செய்ய முடியாது? மரிக்க முடியாது. ஏன் மரிக்க முடியாது? மரணம் எதனால் வருகிறது? பாவத்தின் சம்பளம் தான் என்னது? மரணம். இப்ப இயேசு கிட்ட பாவம் இருந்துச்சா? இல்லை. அப்ப அவரால் என்ன செய்ய முடியாது? அவர் மரிக்க முடியாவிட்டால் மரணத்தை ஜெயிக்க முடியாது. அப்படியானால் எப்படி பிசாசை அழிப்பது? அவனுடைய ஆளுகை திரும்ப எடுத்து எப்படி நம்மிடத்திலே கொடுப்பது? அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இழந்த ஆளுகையை திரும்ப மீட்க வேண்டுமானால் பிசாசை அவர் அழிக்க வேண்டும். அப்படியானால் மரணத்தை ஜெயிக்க வேண்டும். அவருக்கு மரணம் வர முடியாது. ஏனென்றால் அவரிடத்தில் என்ன இல்லை? பாவம் இல்லை. பாவத்தினால் தான் என்ன வருகிறது? இப்ப பார்த்தாரு, ஓகே, என்னிடத்துல பாவம் இல்லை. இப்ப 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். பாவமே அறியாத அவர் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. இப்ப இயேசு பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி வந்த உடனே யோவான் ஸ்நானகன் பார்த்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அல்லேலூயா. இப்ப நம்முடைய முழு மனு குலத்தினுடைய பாவத்தை இப்ப பிதா யார் மேல வச்சிட்டாரு? ஞானஸ்நானம் ஏறி வந்த உடனே இப்ப நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். எதுக்காக? பாவத்திற்கு மரித்து நான் நீதிக்கு பிழைக்கிறேன். இயேசு ஆல்ரெடி நீதிமான் தான். அவர் ஞானஸ்நானம் எடுத்துட்டு வரும்பொழுது அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மேல் சுமந்து கொண்டார். அல்லேலூயா. அதனாலதான் மேல வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இவர் என் நேசகுமாரன். ஏன் தெரியுமா? முழு மனுக்குலத்தின் பாவத்தை இவர் ஏற்றுக்கொண்டு வருகிறார். இவர் பலியாக போகிறார். அதனால் இவர் நம்மளை என்ன செய்ய போகிறார்? மீட்க போகிறார். இப்ப நம்ம பாவத்தை எல்லாம் யாரு மேல வச்சுட்டார்? பிதா குமாரன் மேல வைத்து அவரை பலியாக்கினார். இப்ப அவர் மரித்தார். நல்லா கவனிங்க, நம்முடைய பாவத்தை அவர் சுமந்ததனால் அவர் என்ன செய்தார்? மரித்தார். எபிரேயர் 2:9 சொல்லுகிறது, ஒவ்வொருவருக்காகவும் அவர் என்ன செய்தாரா? மரணத்தை ருசி பார்த்தார். இப்ப கவனிங்க, அவர் மரித்தாரா? ஆனா 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிரோடு கூட எழுந்து விட்டார். ஏன் உயிரோடு எழுந்தார்? அவரிடத்துல என்ன இல்லை? பாவம் இல்லை. இப்ப உயிர் எழுந்துட்டாரா? இப்ப மரணத்தை ஜெயிச்சிட்டாரா? அப்ப யாரு ஜெயிச்சிட்டாரு? பிசாசை ஜெயிச்சிட்டாரு. இப்ப சொல்றாரு, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, இப்ப அவர் உயிர் தெழுந்து இப்போ பிசாசுக்கு இப்பதான் அவருடைய பிளானே புரியுது. ஆஹா, இவரு வரவே முடியாது அப்படின்னு நினைச்சா இவர் என்ன பண்ணிட்டாரு? நம்ம எதிர்பார்க்காத விதத்துல அவர் வந்து விட்டார். அது மட்டுமல்ல, நம்மள பாவம் செய்ய வைத்த பிசாசு இப்படி ஒரு பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு தெரிஞ்சிருந்தா அவன் முதல் நம்ம கிட்டே என்ன பண்ணிருக்க மாட்டான், வந்திருக்கவே மாட்டான். அது தெரியுமா உங்களுக்கு? நம்மள பாவம் செய்ய வச்சதுனால தான் நம்ம பாவத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு? எடுத்துக்கொண்டு அவர் மரித்து நம்மளை என்ன பண்ண போகிறாரு? ஜெயிக்க போகிறார். இந்த பிளான் யாருக்கு தெரியல? பிசாசுக்கு தெரியவில்லை. அப்ப யோசிச்சு பார்த்தீங்களா? அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வல்லவர், அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் ஒருபோதும் தன் சித்தத்தை என்ன பண்றதே கிடையாது, மாற்றுவதே இல்லை. அவருடைய சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார்?
சகலமும் அவருடைய சித்தத்தின்படி தான் நடக்கிறது. அப்போ பரலோகத்தில் அவர் சித்தத்தில் நடக்கிறது போல பூமியிலையும் அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். இப்ப அதுக்காகத்தான் இயேசு வந்தார். இப்போ நம்மளுடைய மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டு இப்பொழுது பிசாசை ஜெயித்து விட்டார். இப்போ சொல்றாரு, எல்லா அதிகாரம் இப்ப எனக்கு, சகல அதிகாரமும் அவர் கையில தானே இருக்கு. அது ஏன் உயிர் தெழுந்த பிறகு இயேசு சொல்றாரு, மத்தேயு கடைசி அதிகாரம் 28வது அதிகாரம் நீங்க 18வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். ஏன்னா ஏற்கனவே பரலோகத்தில் சகல அதிகார வல்லமை அவருக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இப்போ உலகத்தின் அதிபதி பிசாசா இருந்தா இப்போ அவனை நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ அந்த அதிகாரம் இவனுக்கு இனிமே உலகத்தில் ஆளுகை அதிகாரம் இல்லை. இப்போ எல்லா அதிகாரம் யாருக்கிட்ட வந்துருச்சு? சத்தமா சொல்லுங்களேன், யாருக்கிட்ட வந்துருச்சு? இயேசுனிடத்திலே வந்து விட்டது. இப்போ அந்த அதிகாரத்தை அவர் எடுத்துட்டு போயிட்டாரா? சொல்லுங்க, எடுத்துட்டு போயிட்டாரா? இல்லை. என்ன சொன்னாரு? சகல அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கிறாரு? மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தா 1லிருந்து சகல அதிகாரத்தையும் வல்லமையும் அவர் நமக்கு சீஷர்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. வாசி பாருங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை. அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்ப பிசாசு துரத்துகிற அதிகாரம் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்களேன். சீஷர்களும் மட்டும்தான் கொடுத்தாரா? நமக்கு கொடுத்தாரா இல்லையா? மார்க் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசி பாருங்க. மார்க் 16:16. ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன என் நாமத்தினாலே நல்ல கவனி, என் நாமத்தினாலே. இப்ப இதுவரைக்கும் உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. ஆனா இந்த பிசாசை துரத்துகிற அதிகாரம் இப்ப யாருக்கு வந்துருச்சு? நல்ல கவனி, யார் கையில வந்துருச்சு? சபைக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அவர் திரும்பவும், இதான தேவ சித்தம், மனுஷனுக்கு தானே கொடுத்தார் ஆளுகைய. அவன் இழந்துட்டாலும் அதை திரும்பவும் அதை விட்டு இப்ப யார் கையில கொடுத்துட்டார் அந்த ஆளுகைய? சத்தமா சொல்லுங்களேன். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனுடைய ராஜ்யம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சபை என்னவாக முடியாது? தேவனுடைய ராஜ்யமாகவே முடியாது. இப்போ ஆளுகை அவன் இழந்துட்டானா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். பாவம் செய்த உடனே மனுஷன் யார் போயிட்டது? ஆமா, பரிசுத்த ஆவியானவர் போயிட்டாரு. அதன் பிறகு மனுஷனோட என்ன பண்ண முடியல? அவர் வந்து வாசம் பண்ண முடியல. ஆனா மேல வருவார், போயிடுவார். பழைய ஏற்பாட்டில் வாசிங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் வந்தார், அப்புறம் என்ன பண்ணுவார்? போயிடுவார். சவுல் மேல வருவாரு, போயிடுவார். அவரால் தங்கி என்ன பண்ண முடியல? இருக்க முடியவில்லை. முதலாக பரிசுத்த ஆவியானவர் மனுஷனுக்குள்ள அவர் தங்கி வாசம் பண்ணினது எங்க சொல்லுங்க பாப்போம்? இயேசுவுக்குள்ளதான். இயேசு வந்த பிறகு இப்ப யாரு அவர் மேல வந்து தங்கி இருந்தார்? யோவான் சாணங்க சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் தங்கி இருக்கிறதை நீ காண்பாயோ அவர்தான் உங்களுக்கு அக்கினியினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னா, அப்ப பரிசுத்த ஆவியானவர் யார் மேல வந்து தங்கி இருக்கிறார்? இப்போ அப்படின்னா சகல ஆளுகையும் தேவனுடைய ராஜ்யம் இப்ப யார் மேல வந்துருச்சு? இயேசு கிறிஸ்துவின் மேல வந்து விட்டது. ஆனால் தேவ சித்தம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் யாருக்கு வரணும்? தேவனுடைய ராஜ்யம் யாருக்கு வரணும்? நமக்கு வரணும். சபைதான் என்னது? தேவனுடைய ராஜ்யம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப நமக்கு அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கணும்னா அவர் யார் மூலமா தான் கொடுக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் நமக்கு கொடுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்க திரும்ப காட்டாதான் உங்களுக்கு புரியும். எல்லாம் பாதி புரிஞ்ச மாதிரி தான் தெரியுது. இப்ப கவனிங்க, மனுஷனை விட்டு பரிசுத்த ஆவியானவர் போயிட்டார் பாவம் செய்த உடனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனை விட்டு தேவனுடைய ராஜ்யம் போய்விட்டது. திரும்பவும் பரிசுத்த ஆவியானவர் எப்போ வராரு பார்த்தா மனுஷனுக்குள்ள. இயேசு பூமிக்கு வராரு பார்த்தீங்களா? அப்பதான் அவருக்குள்ள என்ன பண்றாரு? வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஓகே, இப்போ இயேசு பாருங்க, எங்க போனாலும் பிசாசு துரத்துறாரா, வியாதியை சுகமாக்குறாரா, மரித்தோரை எழுப்புறாரா, எல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்? ராஜ்யம், ஆளுகை, ஆவியானவர் யார் மேல இருக்கிறது? இப்போ இயேசுவின் மேல இருக்கிறது. ஆனால் அவர் தேவ சித்தம் என்ன தெரியுமா? இதை அவர் மட்டும் செய்வது அல்ல, அவருடைய பிள்ளைகள் நாம தான் என்ன பண்ணணும்? இதை செய்யணும். ஏன்னா இந்த ஆளுகையை யாருக்கு தான் கொடுத்தாரு? மனுஷனுக்கு தான் கொடுத்தாரு. இப்ப யோசிச்சு பாருங்க,
சங்கீதம் 115 அதிகாரம், சங்கீதம் 115 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 115 16. அதாவது பரலோகம் கர்த்தருடையது, பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பூமி யாருக்கு கொடுத்தார்? மனுஷனுக்கு கொடுத்தார். வெளிப்படுத்தல் 5 அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 5 அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். நாங்கள் எங்கே அரசாளுவோம்? பூமியிலே அரசாளுவோம். அப்ப நம்ம எங்க தான் ஆளுகை செய்ய முடியும்? இப்ப நல்லா கவனிங்களே, நம்ம ஆசை என்ன? எப்ப நம்ம பரலோகத்துக்கு போவோம்? அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்ன? நீ தேவ ராஜ்யத்துக்கு வர்றதில்லப்பா. தேவனுடைய ராஜ்யம் எங்க வரணும்? பூமிக்கு வர வேண்டும். இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? பரலோகத்தில் என்ன இல்லை? துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, அழுகை இல்லை, வேதனை இல்லை, வியாதி இல்லை, பசி இல்லை, எதுவுமே இல்லப்பா. எப்பப்பா ஆண்டவரே உங்ககிட்ட வர போறேன். இதுதானே எல்லாரும் ஜெபம் பண்றதே. ஆண்டவர் சொன்னார், நோ, திஸ் இஸ் ராங் பிரேயர். இப்படி ஜெபிக்க கூடாது. பரமண்டலங்கள பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆனா நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? நான் எப்போ அங்க வருவேன்? ஆண்டவர் சொல்றார், நோ நோ நோ, நீ அங்க வர வேணாம், உம்முடைய ராஜ்யம். ஏன்னா அங்க வந்தா நீ ஆளுகை செய்ய முடியாது. அங்க ராஜா இருக்கிறார். நீ ஆளுகை செய்ய வேண்டிய இடம் இங்கேதான். இந்த பூமியை தான் உன் கையில நான் கொடுத்தேன். அப்ப சபை எதை ஆளுகை செய்யணும்? பூமியை ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? நாம் என்ன பண்ண முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. ஏன்? அவர் தான் ராஜா, நாம் அவருடைய ராஜ்யம். ராஜா இல்லாமல் இந்த ராஜ்யத்தால ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. இப்ப யார் வரணும்? இப்ப நமக்கு நாம் இழந்த எல்லாவற்றையும், ஆதாமுக்கு ஆளுகையை மட்டும் கொடுக்கல. ஆதாம் என்னென்ன கொடுத்திருந்தாரு? முதல் ஜீவனை கொடுத்தாரா? அதை ஜீவனை இழந்துட்டான். அடுத்தது மகிமையை கொடுத்தார், அதையும் ஆளுகையை கொடுத்துட்டார், அதையும் இழந்துட்டான். அடுத்தது தேவனோடு உள்ள உறவை கூட அதுவும் என்ன பண்ணிட்டான்? தேவ சமூகத்தை, ஏதேன் தோட்ட தேவ சமூகம், அதை என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். அழியாமையை கொடுத்தா, அதை என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். எல்லாவற்றையும் இழந்த முதல் ஆதாம் இழந்தது எல்லாம் பிந்தின ஆதாம் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நல்ல கவனிங்க, இயேசு என்ன பண்ணிட்டார்? இப்போ மரித்தாரா? மரணத்தை ஜெயிச்சிட்டாரா? உயிர் எழுந்துட்டாரா? இப்ப கவனிங்க, இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசை? சீஷர்கள் இருக்கும் பொழுது இயேசு சொல்றாரு, நான் மரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன செய்ய போகிறேன்? 3ஆம் நாளிலே உயிரோடு நான் எழுந்திருப்பேன் சொன்னாரா? எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஆண்டவரே, இது உமக்கு நடக்கக்கூடாது. எல்லாரும் என்ன சொன்னாங்க? இது உமக்கு நடக்கக்கூடாது. ஏன்? இயேசு நம்ம கூடவே இருந்தா நமக்கு சந்தோஷமா இல்லையா? சொல்லுங்களேன். இயேசு நம்ம கூடவே இருக்கிறது சந்தோஷமா இல்லையா? இல்லை நம்ம விட்டு போறது சந்தோஷமா? சொல்லுங்க. நம்ம கூடவே இயேசு இருக்கிறது சந்தோஷமா, இல்லை உங்களை விட்டு போனா சந்தோஷமா? நம்ம என்ன பாட்டு பாடுறோம்? என் கூடவே இரும் ஓ இயேசுவே அப்படின்னா என்ன கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? ஓ, சவுண்ட்ஸ் வெரி குட். ரொம்ப சூப்பரா இருக்குதா? என் கூடவே இருங்க, என் கூடவே. எல்லாம் அதானே சொல்றோம். அவர் அதானே சொல்றார், நான் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் உன்னோடு கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா இயேசு நல்லா கவனிங்க, இப்போ எங்க இருக்கிறார்? அதான் கேள்வி. இப்போ இயேசு எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு. நமக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? பரிந்து பேசிக்கொண்டு. அவர் சீக்கிரம் என்ன பண்ண போறாரு? வரப்போகிறாரு. இதைத்தான் நீங்க போய் எல்லாருக்கும் என்ன சொல்லணும்? சுவிசேஷமா அறிவிக்க வேண்டும். இப்ப நல்லா கவனிங்க, நம்ம கூட இருக்கிறது நமக்கு ஒரு பக்கத்துல சந்தோஷம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? சத்தியம் என்ன தெரியுமா? இப்ப வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்பாருங்க. 16:7. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் ஒரு சத்தியத்தை சொல்றேன்றார். ஐ வில் டெல் யூ தி ட்ரூத். நான் ஒரு சத்தியத்தை சொல்றேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு நம்ம கூட இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா, இல்ல போறது சந்தோஷமா?
அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என் கூடவே இருக்கிறதா எனக்கு சந்தோஷம். ஆனா இயேசு சொல்றாரு, நான் போறதுதான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன் சொல்லுங்க அப்படி சொல்றாரு? நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வரார், நான் போவேனே ஆகில். நல்லா கவனிங்க. அப்பதான் யார் வருவா? ஏங்க, ஏன் அவர் இருந்தா வரமாட்டாரா? ஏன் அவர் இருந்தா வரமாட்டாரு? நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? இயேசு என்ன சொல்றார்? நான் போறதா உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு, அதுதான். ஆகவே நான் போக வேண்டும். எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவரே நீங்கள் எங்களை விட்டு போக கூடாது ஆண்டவரே. நீ இன்னும் சத்தியத்தை என்ன பண்ணல, புரிந்து கொள்ளவில்லை. அதனாலதான் நீங்க என்ன போக கூடாதுன்றீங்க. இல்ல, உண்மை என்ன தெரியுமா? சத்தியம் என்ன தெரியுமா? நான் போனாதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன் நான் போய் யாரை அனுப்புவேன்? சரி, ஓகே. ஏன் இவர் இருக்கிற வரைக்கும் ஏன் சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டாரு? ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னால என்ன அர்த்தம்? அவர் எங்க தான் இருப்பாரு? பரிசுத்தமான ஒரு சரீரத்தில் தானே இருக்க முடியும் அவரால. இப்ப உலகத்திலேயே இயேசுவை விட பரிசுத்தமானவர்கள் யார் இருந்தார்? யாருமே இல்லை. அப்ப பரிசுத்த ஆவியானவர் யார் மேல இருக்கிறார்? இப்போ இயேசு மேல இருக்கிறார். ஆனால் பிதாவினுடைய சித்தம் என்ன தெரியுமா? இயேசு மேல இருக்கிறது அல்ல, அவர் யாரோடு இருக்கணும்? நம்ம கூட இருக்கணும்ன்றதுதான். இப்ப நம்ம கூட இருக்கணும்னா இயேசு இருந்தா நம்ம கூட வரமாட்டார், இயேசுகிட்டே இருப்பார். ஏன் தெரியுமா? உங்க எல்லாரையும் விட பரிசுத்தமானவர் இவர்தான். நான் இவரு கூடவே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அவரு. அதனால இவரு பாருங்க, பிதா சொல்றாரு, கரெக்டா 3 வருஷம் தான். சீக்கிரமா, எவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரத்துல நீ வேலையை முடிச்சுட்டு மேல வரணும். உன் இடம் இங்க இல்ல, என் பிள்ளைகளுக்குரிய இடம். அல்லேலூயா. இப்ப யோசிச்சு பாருங்க, 30 வருஷம் இப்ப குடும்பத்தில் இருக்கிறாரு, ஒன்னும் செய்யல, வேலை வருகிறது. ஓகே, இப்ப அவர் 3 வருஷத்துல என்ன பண்ணிட்டாரு? என்ன செய்யணுமோ பிதாவின் சித்தத்தை 3 வருஷத்துல முழுமையாக அவர் நிறைவேற்றி முடித்துட்டு இப்ப சொல்றாரு, ஓகே நான் போறேன். நான் யாரை அனுப்புவேன்? ஆதாமை விட்டு போனார் தெரியுமா? 4000 வருடங்களுக்கு பிறகு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ஆதாமை விட்டு போன பரிசுத்த ஆவியானவர் திரும்பவும் மனிதனோடு வாசம் பண்ணுவதற்காக வருகிறார். தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க, எப்போ போனார் நம்மளை விட்டு? ஆதாமை விட்டு போனார் இல்லையா? ஆதாமை விட்டு போனவர் கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு பிறகு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வராரு, திரும்பவும் நம்மோடு கூட வாசமா. இப்போ நம்ம கூட வாசமா இருக்கணும்னா ஏன் நம்மளை விட்டு போனாரு சொன்ன? பாவம். இப்ப திரும்ப அவரால் எப்படி வர முடியுது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? கழுவப்படுகிறது. இப்ப இயேசுவின் ரத்தம் நமக்குள்ள இருக்கிறதுனால இப்ப யாரு வர்றது? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண வருகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, அவருடைய வருகை எப்படி இருக்குது சொல்லு பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நீங்கள் முதல் வசனத்துல நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர் எப்படி வரார்? அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, காற்று அடிக்கிற முழக்கம் போல அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். காத்து அடிச்சதுன்னா, புயல் அடிச்சதுன்னா, பயங்கரமான ஒரு காற்று வேகமாக அடித்தா என்ன ஒரு சவுண்ட் வரும்? பயங்கர ஒரு வேகம், ஒரு முழக்கம், ஒரு பயங்கரமான ஒரு காற்று, அந்த ஒரு சத்தம் வருகிறது. என்ன, ஏன் வருது அது? அப்படி யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவ்வளவு வேகமா அவர் வராரு. நான் சொல்றது புரியுதா? எப்போ வேகமா போனாதான் உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த காற்றினுடைய அந்த வேகத்தை நீங்க என்ன பண்ணலாம்? நீங்கள் பார்க்க முடியும் இல்லையா? காத்து வேகமா அடிச்சதுன்னா சவுண்டு வரும், வருமா வராதா? அது போல அவ்வளவு வேகமா அவர் வராராம். இவர் போய் பிதாவை என்ன செஞ்சிருக்கிறார்? வேண்டிக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, இப்ப நம்ம ஆளுகை திரும்ப வருகிறது. நம்மளை அடிமைகளா இருந்த இதுவரைக்கும் பிசாசு அடிமைப்படுத்திட்டு இருக்கிறான். ஆனா இப்போ நம்மளை திரும்பவும் நாம் இழந்த ஆளுகையை அவர் என்ன செய்ய போகிறார்? ஆவியானவர் மூலமாக அவர் நமக்கு திரும்ப கொடுக்க போகிறார். இப்போ அவர் வராரு, பயங்கர வேகமா வராரு. எப்படி வராரு தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா வராரு. ஏன் சொல்லுங்க பாப்பா. இப்போ நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு போறீங்க, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அங்க வேலை செஞ்சுட்டு குடும்பத்தை பார்க்க வரீங்க, எப்படி வருவீங்க? ஐயோ, எப்போ பார்க்க போறது தெரியலையே, எப்போ என் பிள்ளைகளை பார்க்க போறது தெரியலையே அப்படின்னு சொல்லி எவ்வளவு சந்தோஷமா வருவீங்கல்ல?
அப்படி வரான பரிசுத்த ஆவியானவர் வேகமா 4000 வருஷம் கழிச்சு வர இன்னைக்கு உன் கூட வாசம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. அப்ப எப்படி அந்த ஆவியானவர் நீங்கள் வரவேற்க வேண்டும் தெரியுமா? உங்களை பார்த்தா வரவேற்கிற மாதிரியே தெரியலையே. நீங்க அங்கேயே இருங்க ஆவியானவர் என்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. அவ்வளவு ஒரு ஆசை அவர் மேல, விருப்பம் இருந்தா அப்ப நீங்க எப்படி வரணும் சபைக்கு? இல்லையா? 7 மணிக்கெல்லாம் வந்துடணும் நீங்க. அப்படின்னா ஆண்டவர் இப்போ ஆவியானவர் என்ன செய்ய போறாரு? அவ்வளவு தீவிரமா அவர் நமக்குள்ள என்ன செய்யணும்? இப்ப சொல்றாரு, அவர் என்றென்றைக்கும் இனிமேல் உங்களோடு கூட அவர் வாசமாயிருப்பார். இதைத்தான் முதல்ல மனுஷனுக்கு கொடுத்தாரு. திரும்பவும் அதை இழந்ததை கொடுப்பதற்கு தான் இயேசு வரார். அதனால தான் அவர் வேலை இந்த உலகத்துல வெறும் 3.5 வருஷம் தான். ஆவியானவர் 2000 வருஷத்திற்கு மேல இன்னும் இங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் ஆவியானவர் பெற்றுக் கொள்ளுகிற சபைதான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. இப்ப யார் முக்கியம் உங்களுக்கு சொல்லுங்க? என்றென்றைக்கும் அவர் நம்மளோடு கூடவே இருக்கிறார். அதனால்தான் அவருக்கு பேர் இம்மானுவேல் என்று பெயர் வைத்தார்கள். இம்மானுவேல்னா என்ன? யாருக்கு பெயர் வைத்தார்கள்? ரொம்ப டீப். இது நீங்க கவனிச்சாதான் திரும்ப உங்களுக்கு புரியும். இப்ப கவனிங்க, இம்மானுவேல் என்று யாருக்கு பெயர் வைத்தார்கள்? இயேசுக்கு தானே பெயர் வைத்தார்கள். ஆனா அந்த பேர் இயேசுக்கு சொந்தம் இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? அது எப்படி சொந்தம் இல்லை? இயேசுக்கு தானே வச்சாங்க பேரு. ஓகே, இப்ப கவனிங்க, இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்களேன். தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்ப தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது ஒரு பேரா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்பா என் கூட இருக்கிறார், அது பேரா? அம்மா என் கூட இருக்கிறார், அது பேரா? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அது பேரா? அல்ல. இட்ஸ் a ஸ்டேட்மெண்ட். இப்ப இயேசு யாரு? தேவன் தானே. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், 3 பேருமே யார் தான்? தேவன். நல்லா கவனிங்க. இப்ப இயேசு பூமிக்கு வந்தாரா? அப்ப தேவன் பூமிக்கு மாம்சத்திலே வந்திருக்கிறார். அதனால தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த பேர் யாருக்கு கொடுத்தார்கள்? இயேசு கொடுத்தார். இப்ப யாரு போயிட்டது? இயேசு போயிட்டாரா? யாரை அனுப்பி இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் யாரு? இப்பதான் தேவன். பரிசுத்த ஆவியானவர் யாரு? இயேசு யாரு? இப்ப அவர் போயிட்டாரா? இப்ப யார் இப்போ அனுப்பி இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர். அவரும் தேவன் தானே. இப்ப நம்ம கூட இருக்கிறது யார்? என்றென்றைக்கும் உங்களோடு கூட வாசமாய் இருக்கும்படிக்கு நான் யாரை அனுப்புவேன்? பரிசுத்த ஆவியான தெய்வத்தை அனுப்புவேன். அப்ப இம்மானுவேல்னா இப்ப யாரு? சத்தமா, இம்மானுவேல்னா யாரு? பரிசுத்த ஆவியானவர். தேவன் நம்மோடு இருக்கிறார். எந்த தேவன்? பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனால அவருக்கு இப்ப இம்மானுவேல். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, இழந்த ஆளுகையை திரும்ப நமக்கு தருவதுதான் அவருடைய சித்தம். சிருஷ்டிப்பு முதல் அதிகாரம் அதைத்தான் பேசுகிறது என்று சொன்னேன். இழந்தது திரும்ப வருகிறது. வெளிப்படுத்தல வாசிச்சீங்க இல்லையா? இப்போ நாங்கள் 1000 வருட பூமியில் என்ன செய்ய போகிறோம்? ஆளுகை செய்ய போகிறோம். இதுதாங்க தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். உலகத்தை ஆளுகை செய்யணும். என்ன அர்த்தம்? உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. இனிமே நீங்க அதை சொல்லவே கூடாது. அது அப்போ ஆதாம் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி பிசாசு உலகத்தின் அதிபதியா? இல்ல, ஆதாம் தான். ஓகே, ஆதாம் பாவம் செய்த பிறகு பிசாசு என்னவாயிட்டான்? எது வரைக்கும்? இயேசு சிலுவைக்கு போற வரைக்கும் தான். இயேசு சிலுவைக்கு போய் பிசாசு என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சாரா இல்லையா? இப்போ உலகத்திற்கு வானத்தில் பூமியில சகல அதிகாரம் யாருக்கு? இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்தை நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இப்போ நீங்க உலகத்தின் அதிபதி பிசாசு சொல்லக்கூடாது. நீங்கள் பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தை உங்களுக்கு தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க வியாதியை துரத்தணும். இயேசுவின் நாமத்தில் வியாதி போவிலியே அப்படி சொல்லணும். ஏன்? உன்னை பார்த்து போகிறது இல்ல, இயேசு என்கிற நாமத்திலே இல்ல வல்லமை அதிகாரத்தை அது பார்த்து என்ன செய்வது விடும், அது போய்விடும். நீங்கள் விசுவாசத்தோடு என்ன பண்ணணும்? உங்களுக்கு நீங்க முதல்ல டெஸ்ட் பண்ணிக்கணும். அப்படிதானே? அப்பதான் மற்றவங்களுக்கு அதை என்ன பண்ண முடியும்? நீங்க கொடுக்க முடியும். அதே போலதான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த வல்லமையும் அதிகாரம் இயேசு என்கிற நாமத்தின் மூலமாக தேவன் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் என்ன செய்யணும்? உபயோகப்படுத்த வேண்டும். விசுவாசத்தோடு அதை அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் பார்க்கலாம். இதற்காகத்தான் தேவன் என்ன செய்தார்? உங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? நான் பரலோகத்துக்கு எப்போ வர போற ஆண்டவரே, எப்படியாவது என்ன சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுங்க ஆண்டவரே, இங்கே வானா ஆண்டவரே, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது? எங்க பார்த்தாலும் அழிவு ஆண்டவர், எங்க பார்த்தாலும் உபத்திரவம், எங்க பார்த்தாலும் வியாதி, கொள்ளை நோய்,
பயங்கரமான பஞ்சங்கள் இல்லையா, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆண்டவரே வானா, ஆண்டவரே வானா, ஆண்டவர் என்ன டே நீ வானா வானானா யார் கையில் கொடுத்துட்டு வர போற? பிசாசு கையில் கொடுத்துட்டு வந்துடுறியா? இதுக்கு தான் நான் உண்டாக்கணும் நான் எல்லாத்தையும். யாருக்காக உண்டாக்குனது? உனக்குப்பா, உன்னுடையது இந்த உலகம். அப்ப நல்லா நீங்க கவனிங்க, நீ தான் ஆளுகை செய்ய வேண்டும். அவர் இல்லாமல் நீ இதை ஆளுகை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஓகே, கவனிங்க. இப்போ இயேசு ஜெயிச்சிட்டாரு, மரணத்தை ஜெயிச்சிட்டாரு, உயிர் தெழுந்துட்டாரு. இப்போ கவனிங்க, இப்போ ஆளுகை நம்ம கையில் வரணும். இப்போ ஜெயிச்சிட்டாருல்ல, இப்போ உதாரணத்துக்கு எலெக்ஷனில் நின்று ஒருத்தர் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சிங்களேன், தலைவரில் இருக்கட்டும், இல்லை எம்எல்ஏ இருக்கட்டும், இல்லை சிஎம்மாக இருக்கட்டும், இல்லை பிஎம்மாக இருக்கட்டும். இப்போ சிஎம் நின்று என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சிட்டார். எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன பண்ணிட்டாரு. இப்போ ஜெயிச்சிட்டார். அவரே போய் நான் தான் இனிமே சிஎம் உட்காந்துட முடியுமா? உட்கார முடியாது. என்ன பண்ணணும்? பதவி பிரமாணம் செய்ய வேண்டும். அதுக்கு யார் வரணும்? சத்தமாக சொல்லுங்க, இது சீக்ரெட்டு சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இப்போ கவனிங்க, யார் வரணும்? நீ ஜெயிச்சது ஓகே தான், நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஆனால் பதவி பிரமாணம் செய்யறதுக்கு யார் வரணும்? ஆளுநர். இப்போ பிஎம்மா இருக்கட்டும், பிரதமர் ஜெயிச்சிட்டாருங்க எலெக்ஷனில், அவர் தாங்க பிரதமர், ஃபுல் மெஜாரிட்டியில் ஜெயிச்சிட்டார். ஓகே, அவர் இப்போ உட்காந்துருவாரா? நான் தான் பிரதமர்? நோ. யார் வரணும்? குடியரசுத் தலைவர் தான் என்ன செய்யணும்? பதவி பிரமாணம் செய்து வைக்கணும். அது வரைக்கும் நீ ஜெயிச்சாலும் என்ன செய்ய முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. நல்லா கவனிங்க. இப்போ இயேசுவினுடைய பிள்ளை உங்களுக்கு வந்துருச்சு, அதிகாரம் வந்துருச்சு, ஆளுகை வந்துருச்சு இல்லையா? உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கணும்ல. அதுக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். நான் போய் அவரை அனுப்புவேன். ஹல்லேலூயா. இப்ப அப்போஸ்தலர் 1:8 என்ன வாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பலன் இருக்குது. ஆக்சுவலி நீங்க நினைக்கிற மாதிரி சரீர பலன் இல்ல, அது எழுத்தின்படி வல்லமை என்று சொல்லப்பட்டிருக்கு. You shall receive the power. அப்படின்னா என்ன அர்த்தம்? வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள். எதற்கு வல்லமைய? இந்த பிசாசை துரத்த, வியாதியை சுகமாக்க, இந்த உலகத்தை அற்புதங்களை செய்ய, எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன தேவை? வல்லமை தேவை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ எதுக்கு வராரு பரிசுத்த ஆவியானவர்? பதவி பிரமாணம். ஏற்கனவே நீ தோத்துட்ட பிசாசு கையில், நீயாவே போய் சேர்ல உட்காந்துக்க முடியாது. நான் தான் இனிமே உலகத்துக்கு ராஜா. நோ, அது செல்லாது. நீ தோத்துட்ட ஏற்கனவே. போன எலெக்ஷன்ல ஆதாம் வச்ச டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்ட. அவர் சந்ததி நீ இப்போ. ஆனா பரவாயில்ல, இப்போ ஜெயிச்சிட்ட இயேசுவின் நாமத்தினால. நீயே போய் உட்காந்துட முடியாது. நான் போய் I will send the king. The king is back to his kingdom. ராஜாதி ராஜா திரும்பவும் வருகிறார் உனக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க. நீ திரும்பவும் இந்த உலகத்தை என்ன செய்ய வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இப்ப தேவ சித்தம், சபை தான் எதை ஆளுகை செய்யணும்? உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் இந்த ஒருமனப்பட்டவர்களாகி நீங்கள் இந்த பூமியில எவைகளை கட்டுகிறீர்களோ பரலோகத்திலே கட்டப்படும். பூமியில் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். அப்படின்னா இயேசு என்கிற நாமத்தினாலே இன்றைக்கு சபைதான் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். ஆனா பெரிய இன்னைக்கு ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு காரியம், நிறைய சபைகள்ல பரிசுத்த ஆவியை பத்தி என்ன பண்றதே இல்லை, பேசுகிறதே இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவி இல்லைன்னா சபையே அது இல்லை. ஏன்னா அப்போஸ்தலர் 2 பரிசுத்த ஆவி வந்த பிறகுதான் சபையை என்ன செய்தது? உருவானதே அவர்தான். அப்ப நல்லா கவனிங்க. அப்போ சபையை ஸ்தாபித்தவர், உருவாக்குகிறவர், சபையை கட்டுகிறவர், கட்டி எழுப்புகிறவர், இப்ப எல்லாம் ஆவியானவர். அப்ப இயேசுவுடைய வேலை என்ன? இயேசுவுடைய வேலை என்ன? அவர் சபைக்கு மூளைக்கல்லாக மாறினார் இல்லையா? சபைக்கு அவரு மூளைக்கல். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அஸ்திபாரம். எபேசியர் 2 அதிகார கடைசி வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் இயேசு மூளைக்கல்லாம் இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அஸ்திபாரமா இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் அவர் மேல் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக, அதாவது தேவனுடைய ராஜ்யமாக நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்துதான் நம்ம என்னவா மாத்திட்டு இருக்கிறாரு? தேவனுடைய ராஜ்யமாக மாற்றி கொண்டிருக்கிறார். இந்த தேவனுடைய ராஜ்யமாக நீங்கள் முழுமையாக கட்டி எழுப்பப்பட்ட பிறகு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? 1000 வருடம் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறீர்கள். அல்லேலூயா. அது எழுத்தின்படியே நடக்க போகிறது. இப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தை
இயேசுவின் நாமத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்? ஆளுகை செய்ய வேண்டும். அதாவது பிசாசையும் பிசாசின் கிரியைகளையும் அழிக்கும்படிக்கு, வியாதியை சுகமாக்கும்படிக்கு ஆண்டவர் வல்லமை என்ன செஞ்சிருக்கிறார்? இப்போ உங்களுக்கு அது கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இயேசுவினுடைய பங்கு என்ன சொல்லுங்க பாப்போம். இயேசுவினுடைய பங்கு என்ன? இயேசு வந்த வேலை நோக்கம் என்ன? அதை அவர் கரெக்டா செஞ்சிட்டார். பார்த்தீங்களா? இயேசு வந்த உடனே தேவ சித்தம் நிறைவேறிச்சா? மரித்த பிறகு, சிலுவை சுமந்த பிறகு, மரித்து உயிர் தெழுந்த பிறகு, எப்போ அவர் முழுமையாக அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றினார் சொல்லுங்க பாக்க. நான் போய் ஜெயிச்சிட்டாருன்றதை காட்டுறோம்ல. இதோ நான் மரணத்தை என்ன பண்ணிட்டேன்? ஜெயிச்சிட்டேன். காட்டணும்ல. நான் எலெக்ஷனை ஜெயிச்சிட்டேங்க, நான் 10th +2 பாஸ் பண்ணி சொன்னா எதை கேட்பாங்க? எதை காட்டு? ப்ரூஃப் காட்டு. நான் சொல்றது சர்டிஃபிகேட்டை காட்டினாதான். நீ சொல்றதெல்லாம் இல்லை, எதுதான் சர்டிஃபிகேட். இப்போ இயேசு ஜெயிச்சிட்டார் இல்லை, அவர் போய் காட்டணும். அவருடைய சரீரம், உயிர் தெழுந்த சரீரம் தான் சர்டிஃபிகேட். போய் காட்டுறார் பிதா கிட்ட. நான் ஜெயிச்சிட்டேன், மரணத்தை ஜெயிச்சிட்டேன், நான் பாவத்தை ஜெயிச்சிட்டேன், பிசாசை நான் ஜெயிச்சிட்டேன். அல்லேலூயா. இப்போ அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. நல்லா நீங்க கவனிக்கணும். இப்ப கண்மலையை அடித்தால் என்ன வருது? கண்மலை யாரு? கிறிஸ்து. தண்ணி யாரு? ஜீவ தண்ணி. அன்னைக்கு கண்மலை அடிச்சாங்க, தண்ணி குடிச்சாங்க. அது நிழல். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அப்ப கண்மலை யாரை குறிக்கிறது? இயேசு குறிக்கிறது. இயேசு சரீரம் கிழிக்கப்பட்டது. அதனாலதான் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓடும். அல்லேலூயா. இப்ப சரீரம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. ரத்தத்தோடு அவர் அங்கே பிரவேசிக்கிறார். பிரதான ஆசாரியனாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவர் பிரவேசித்து தன்னுடைய சரீரத்தை அவர் காட்டி அவர் சொல்றாரு, இப்பொழுது இதுவரைக்கும் எனக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் இனிமேல் யாருக்குள்ள போகணும்? மனுஷனுக்குள்ள போகணும். முதல்ல மனுஷனுக்கு தானே கொடுக்கப்பட்டது. இப்ப திரும்பவும் அவர் அவனுக்குள்ள போக வேண்டும். இப்ப இயேசுவின் சரீரம் கிழிக்கப்பட்டது, இயேசு ரத்தம் சிந்தினார். இப்பொழுது அவருக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்ப யார் மேல வராரு? நம்மேல் வந்து இறங்குகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜா 4000 வருஷத்துக்கு பிறகு தன் ராஜ்யத்தை தேடி வருகிறார், அவர்களோடு கூட வந்து வாழ்வதற்காக. அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறது 2000 வருஷம், நம்மளை விட்டு பிரிந்தது 4000 வருஷம். அல்லேலூயா. ஆதாமை விட்டு போனார்ல, எப்போ வந்தாரு? அப்போஸ்தலர் 2 நாள் 4000 வருஷம். இப்போ நம்ம கூட இருக்கிறது 2000 வருஷம் தான். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நம்மளோடு கூடவே வந்து வாசம் பண்ணும்படிக்கு அவர் அனுப்பப்பட்டவர். அப்போ இம்மானுவேல்னா யாருக்கு தான் பொருந்தும்? அல்லேலூயா. இப்போ நல்லா நீங்க கவனிக்கணும். இப்போ அவர் போய் அவர் உயிர் தெழுந்த சரீரத்தை காட்டி, இப்பொழுது நான் மரணத்தை ஜெயிச்சிட்டேன். இப்போ பிதாவே என்னுடைய சரீரத்தை பாருங்க, என்னுடைய சரீரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கிழிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கிழிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? எனக்குள்ளவே இருந்தார்ல பரிசுத்த ஆவி, இனிமே யாருக்குள்ள இருக்க போற? என்னுடைய பிள்ளைகளுக்குள்ள அவர் இருக்க வேண்டும். நான் போய் அவரை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது பிதா உங்களோடு கூட இருக்கும்படிக்கு, என்றென்றைக்கும் உங்களோடு கூட வாசம் பண்ணும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவார். அவர் வருவார், அவர் வந்து உங்களோடு ஆளுகை செய்வார், அவர் உங்களோடு தங்கி இருப்பார், அவர் சகலத்தையும் உங்களுக்கு போதிப்பார், உங்களை நடத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்காய் பரிந்து பேசுவார், உங்கள் பலவீனத்தில் உதவி செய்வார், சகல காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், நான் சொன்னதை நினைப்பூட்டுவார், உங்களை தேவனுடைய ராஜ்யமாக்குவார், உங்களை மகிமையுள்ள அவருடைய மனவாட்டியாக கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்திலே சேர்ப்பார். இதற்காகத்தான் நான் யாரை அனுப்புகிறேன்? பரிசுத்த. சொல்லுங்க, நான் போகிறது உங்களுக்கு. இப்ப இயேசு நம்ம கூட இருக்கணுமா இல்ல போகணுமா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே போறீங்களா ஆண்டவரே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் நான் வருவேன். ஏன்? என் நாமத்தினால தான் பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிறார், உங்களோடு கூட அவர் வாசம் பண்ணுவார். அப்போ யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து எவ்வளவு சீக்கிரத்தில் அந்த பிதாவின் சித்தத்தை செய்யணுமோ அதெல்லாத்தையும் அவர் சரியாக செய்துவிட்டு இப்போ நமக்கு போய் யாரை அனுப்பியிருக்கிறார்? இப்போ தேவனுடைய ராஜ்யம், இழந்த தேவனுடைய ராஜ்யத்தை திரும்பவும் நமக்கு கொடுப்பதற்காகத்தான் யார் வர்றது? இழந்து போனதை நமக்கு திரும்பவும் கொடுப்பதற்கு யார் வந்தது? பரிசுத்த ஆவி, இயேசு கிறிஸ்து.
அல்லேலூயா. இயேசு அப்ப சிலுவைக்கு போன நோக்கம் என்ன சொல்லுங்க? நம்மளை ரட்சிப்பதற்கு. நம்மளை ரட்சிப்பதோடு அவர் வேலை முடியல. நம்மளை ரத்தம் சிந்தினார், நம்மளை பாவங்களை மன்னித்தார். பாவங்களை மன்னித்ததோடு அவர் வேலை முடியல. நம்மளை பரிசுத்தவான் ஆக்கினார், அதோடு அவர் வேலை முடியல. நம்மளை நீதிமான் ஆக்கினார், அதோடு அவளை வேலை முடியல. நம்மளை சபையாக அவர் மாற்றினார், அதோடு அவர் மேலே முடியல. நான் போய் அவரை ஆவியானவரை அனுப்புவேன், நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் போய் எருசலேமில் காத்திருங்கள். அல்லேலூயா. என் வாக்குத்தத்தம், there is only one promise. வேதத்தில் ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான் இருக்கிறது. என்ன வாக்குத்தத்தம்? என்ன வாக்குத்தத்தம் சொல்லுங்க? என் பிதாவின் வாக்குத்தத்தம் காத்திருங்கள். என்ன வாக்குத்தத்தம் அது? அதான் என்னது? பரிசுத்த ஆவியானவர். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பைபிள் நிறைய வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்குது, நம்ம எடுத்து டெய்லி படிக்கிறோம்ல. இதெல்லாம் நம்ம ப்ராமிஸ் செய்ய போறது தானே ப்ராமிஸ். செஞ்சு முடிச்சது ப்ராமிஸ் இல்லை, அப்படிதானே? நான் இதை உனக்கு செய்வேன்பா, அதுக்கு பேர் தான் என்னது? ப்ராமிஸ். அவர் இயேசு வந்து என்ன பண்ணிட்டாரு? செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ ஒரே ப்ராமிஸ் தான், பிதாவுடைய ப்ராமிஸ். என்ன? நீங்கள் போய் என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள். நான் போய் யாரை அனுப்புவேன்? பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். இன்னொரு உண்மை சொல்லட்டுமா? நீங்கள் அவரை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு ஆவலாயிருக்கிறீர்களோ அதை விட 1000 மடங்கு ஆவியானவர் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ண ஆவலாய் காத்துக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் எத்தனை நாள் காத்திருந்தார் சொன்ன? 4000 வருஷம். சீஷர்கள் எத்தனை நாள் போய் காத்திருந்தார்கள்? 10 நாள் தான். 40வது நாள் உயிர் தெளிந்து போயிட்டாரு, பரலோகத்துக்கு போயிட்டாரு. 50வது நாள் யார் வர்றது? இப்ப சொல்லுங்க, இவங்க காத்திருந்தது எத்தனை நாள்? 10 நாள். ஆவியானவர் காத்திருந்தது 4000 வருஷமாக. அல்லேலூயா. அத்தனை வருஷம் ஆயும் பாருங்க, அவருடைய விருப்பம், அவருடைய மனசு மாறவே இல்லை. அல்லேலூயா. அப்போ நான் யோசித்து பார்த்தீங்களா? இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாதான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் உங்களோடு இருந்து உங்களை நடத்துகிறவர், கற்றுக் கொடுக்கிறவர், கடிந்து உங்களை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறவர், போதித்து நடத்துகிறவர், சகல சத்தியத்திலும் உங்களை எல்லாமே உங்களுக்காக ஜெபிக்கிறவர் யாரு? வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறவர் யாரு? பரிசுத்த. முழுக்க 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 சபையை ஆளுகை செய்வது யாரு? உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? உங்களை ஆவியானவர் ஆளுகை செய்தால் நீ உலகத்தையே ஆளுகை செய்யலாம். அல்லேலூயா. உங்களை சபையை ஆளுகை செய்கிறார் ஆவியானவர்னா சபை என்ன செய்ய முடியும்? அப்போ நம்ம ஆவியானவருக்கு ஆளுகைக்கு இடம் கொடுக்காவிட்டால் நாம் என்ன பண்ண முடியாது? இங்கே உலகத்தை ஜெயிக்க முடியாது. அப்போ எல்லாம் எழுந்து நிற்போம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அபிஷேகப்படுத்தும்படி, இழந்த எல்லாவற்றையும் ஆவியானவர் நமக்கு திரும்ப தரும்படிக்கு அவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால், எல்லாம் இழந்த எல்லாம் நமக்கு திரும்ப கொடுக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வந்து ஆளுகை செய்யும்படி எல்லாரும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?